ஆமென். ஆமென். இந்த வேளையிலும் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பேசுறது இன்னும் ஒருவர் பேசணுமா இருந்தது பின்னுக்கு. இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார், யார் என்று தெரியவில்லை. அப்படியே நில்லுங்கள், ஒரு செகண்ட் நில்லுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். இந்த வேளையிலும் சகோதரி மேரி, நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள், வழி நடத்துங்கள். அருமையானவர்களே, விடுதலையின் வெளிச்சத்திலே துதிகள் பாடல்களோடு ஜெபங்களோடு வழிநடத்த எங்களுடன் ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுசேசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நினைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி மேரியிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். தொடருங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன், ஆமேன் ஐயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததியரையும் சகலவற்றையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இரட்டத்தனையான நன்மையால் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் ஐயா. நல்லது நேர்களே, நான் இந்த நேரத்திலும் லண்டன் தேசத்திலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது பின்னேரம் 3:30 மணி. கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களோட இணைந்திருங்க. இந்த நேரத்திலும் பைபிள் கேள்வி பதில் நடக்கிற நேரம். ஆனாலும் இன்னும் தெரியல, வந்து இணைந்து கொள்ள முடியல சோரியலுக்கு. ஆனாலும் எனக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நேரத்திலும் ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக, பைபிள் வார்த்தை பகுதிகளுக்குள்ளாக, ஜெபங்களுக்குள்ளாக, தேசங்களுக்காக ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க மாட்டீர்களா என்ற வசனத்தின்படி நாங்கள் 1 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. என்னை பலப்படுத்துவாராக. ஆவியானவர் என்னை வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனேப்பா, மத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுக்கு முதல் நடந்த ஆண்டவரே அந்த சோரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அந்த சோரன் ஆண்டவரை பலப்படுத்தினீங்க. அவங்களோட ஊழியங்கள், அவங்களோட குடும்பங்கள் எல்லாவற்றிலும் தேவன் கிருபையாயிருந்து ஆண்டவரே நன்மையான காரியங்களை செய்யும்படியாக, தடைகள் விலகி அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் ஊழியத்தில் எடுத்து அதிகமாக பயன்படுத்தும்படியாக உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே ஆண்டவரே, இதுக்கு முதல் ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு சௌரியங்களையும் நீ பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாக, கிருபையா இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வானொலியை ஒப்பு கொடுக்கிறேன், ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வானொலியில ஆண்டவரே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேர்களையும் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவையும் இந்த நேரத்தில் என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஜெபம் மூலமாய் ஆவியானவர் பேசுவீராக. ஆராதனை பகுதி மூலமாய் பேசுவீராக ஆண்டவரே. அதே போல என்னையும் என் குடும்பத்தையும் கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் என்ன இன்னும் ஊழியத்தில் பயன்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்கள், ஒவ்வொரு ஊழியங்களும் செய்கிற சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் பெருகவனும் ஆண்டவரே. அப்பா, மந்தையை பெருகிறது போல மனுஷ பெருக பண்ணுவேன் என்று இந்த ஊழியத்தில் கொண்டு அநேக ஊழியக்காரை ஜாயின் பண்ணி ஊழியங்களை செய்ய கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த ஊழியங்கள் முழுவதும் ஒரு தடையின்றி நடக்க ஜெஸ்லி ஐயாவுக்கு கூட ஞானத்தை கொடுத்து அவரோட சேர்ந்து என்ன ஊழியங்களை செய்ய ஆண்டவரை ஊழியர் அணைத்துக் கொள்ளும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். தகப்பன் இருந்தங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்க ஊழியம் கொள்ள வராதபடி ஊழியம் செய்ய வந்த தேவன் ஊழியம் செய்யும்படியாக ஆறு மாற்பம் மறந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தந்து செபத்தில், ஆராதனை பகுதியில், வார்த்தை பகுதியில் எல்லாவற்றிலும் என் தேவ ஆவியானவர் எனக்குள்ளேந்து கிரியை செய்யும்படியாக என்னை மூடி மறைத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேட்டு நிற்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர, மாறாத தேவன் ஆண்டவரே. நீங்க மாறாத தேவன், மகிமையான காரியங்களை செய்கிறவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நல்லவர், வல்லவர், அற்புதங்களை செய்தவர், கடல் மீது நடந்தவர், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அல்பாவும் ஒமேக்காவுமா இருக்கிறவர், ஆதியும் அந்தவுமா இருக்கிறவர், எங்களுக்கு நல்லதை செய்கிறவர், எங்களை ரட்சித்து கொண்டவர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி மீட்டு கொண்டீர், கழுவி சுத்திகரித்தீர், கழுவி ரட்சித்தீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தினாலே வியாதிகளை சுகம் கொடுத்தீர். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தினாலே எப்போதும் வேலி அடைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. கால்கள் இடராதபடி காக்கிறவரே, இடதுபுறம் வலதுபுறம் சேதபடி எங்களை காத்துக் கொள்கிறவரே, செட்டையின் தடியில மூடிக்கொள்ளுகிறவரே, எங்களுக்கு கேடகம் பல மகா பலனுமா இருக்கிறவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிற
செய்கிறவரே, துதிக்க பாத்திரரே, துதிகளுக்குள்ளால் இறங்கி வருகிறவரே, ஆண்டவரே, ஒரு குறையும் விடாதபடி எங்களை மட்டும் காத்த கிருபை, காக்கிற கிருபை. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தடைகளை விலக்கி போடுகிறவர், எங்களை முன் சென்று கோணலானவர்களை செவியாக்குறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வற்றாத நீரூற்றை வளமிக்க தோட்டமா எங்களை வைத்துக் கொள்ளுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன் என்றவரே. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமா முடிவுண்ட நம்பிக்கை உண்பாத என்று சொல்லி எங்களை காக்கிறவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலும் எல்லாம் ஆகும் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிறவரேப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவரப்பா. உன் பிள்ளைகளையும் சமானத்தை பெரிதாக்கி தருவேன். பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி எங்களை எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்றவரே. பிள்ளைகளை நீர்க்கால்கள் ஓரத்தில் அல்லறி செடிகளாய் வைப்பேன் என்றவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கத்தரங்கள் மேய்ப்பரா இருக்கிற நாங்கள் தாழ்ச்சி அடையோம். எங்களை புல்லுள்ள இடங்களில் மேற்று அமர்ந்த தண்ணீர் எங்களை கொண்டு விடுகிறவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, பரிசுத்தரே, நன்றி பரமகுயவனே, நன்றி. ஹalleluya. தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொன்னவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தில் எங்களை உயர்த்தி வைத்த கிருபை, ஊழியத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிக்க செய்த கிருபை, எங்களை உயர்த்துகிற கிருபை, எங்களை தலைகளை உயர்த்தின கிருபை, சத்துருக்களை எங்கள் தலைகளை சத்துருக்களை பார்க்கிறோம், எங்கள் தலைகளை உயர்த்தி வைத்த கிருபை. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, முன் சென்ற மேகமே, முன் சென்ற மேகமே எங்களுக்காக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே,
மாறாத நல்ல கிருபையே. அப்பா உங்களோட கிருபதாப்பா எங்களை தாங்கினது. உங்களோட கிருபதாப்பா மட்டும் கைவிடல. அப்பா நாங்க இவ்வளவோ உளியான சேற்றில் இருந்தோம்ப்பா. மறுபடி உளியான சேற்றில் இருந்தோம். ஆனாலும் உம்முடைய ஜீவ ரத்தத்தின் கிருபையின்படி, உம்முடைய கிருபையின் நியாய பிரமாணத்தின்படி எங்களை தூக்கி எடுத்தவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், பெரியவர். பிளவுண்டமலையா எங்களுக்கு இருக்கிறவரையா, கண்மலை தேனினால் எங்களை திருப்தியாக்குறவரே, கண்மலை வெடிப்பில் வைத்து மூடுகிறவரே, அப்பா கண்மலையை தண்ணீர் தடாகமா மாற்றுகிறவரே, கழிக்கப்பட்ட கல்லை கட்டிடம் தாங்கிட மூலக்கல்லா எங்களை வைக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருப, உங்க கிருப, உங்க கிருப ஆண்டவரே. ஹalleluya. திரு கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணங்கிடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணங்கிடுமே, கும்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, கும்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திரு கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் வழி நடத்தும், குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வரைந்தேடுமே. நானும் என் வீட்டாரும் என்றாலும் மேசவிக்கோணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வல்லமையின் கூடாரத்தை நிரப்பட்டும் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பரிசுத்த வல்லமை நிரப்பப்படட்டும் அப்பா. இந்த கடைசி கால ஊழியத்தில் ஆண்டவரே பின்மாறி முன்பாரியாய் ஆண்டவரே ஊற்றப்பட வேணும் உம்முடைய அபிஷேகம் அப்பா. அபிஷேகம் ஆண்டவரே சகல நுகத்தடிகளை முறித்து போடும் அப்பா. அப்போது ஜெபிக்கிற வல்லமை வரும் ஆண்டவரே. அப்பா இழந்த ஜெப வாழ்க்கை புதுப்பித்து தர அந்த அபிஷேகம் உதவுமே ஆண்டவரே. ஆவியின் கரிகளை ஆண்டவரே மறுபடியும் புதுப்பிக்க அந்த ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரை உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த மாறாத கிருப, மாறாத கிருப, மங்காத பிரகாசம், மங்காத அபிஷேகம். அல்லேலூயா. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், திரு கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே, அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. எஸ் எஸ் டேடி, எஸ் ஜீசஸ், லவ் யூ டேடி, லவ் யூ டேடி. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே
இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே. இன்ப காணான் தேசமதை கண்களினால் காண்கின்றேனே. இன்ப காணான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்தரே, பரம குயவனே, மாறாதவரே, அப்பா துதிக்கிறோமே, சோத்தரேக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஆவியானவரே, கிருபையானவரே, மகிமையானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரே, என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஆண்டவரே, என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா. ஆவியானவரே, 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 நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கிருபையானவரே, நன்றி செலுத்துகிறேன். மகிமையானவரே, நன்றி செலுத்துகிறோம். மகிமையான பாத்திரமாய் விளங்க செய்கிறவரே, பரிசுத்த பாத்திரமாய் எங்களை நீர் பரிசுத்தரை போல எங்களை பரிசுத்த பாத்திரமாய் விளங்க செய்கிற தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே,
நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே, நமஸ்காரமே. மலைகளை உடைத்தவரே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே, நமஸ்காரமே. மலைகளை உடைத்தவரே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே, நமஸ்காரமே. போர்படை அமைத்தவரே, நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே, நமஸ்காரமே. போர்படை அமைத்தவரே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே, நமஸ்காரமே. எகிப்தை வென்றவரே, நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே, நமஸ்காரமே. போர்படை அமைத்தவரே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே, நமஸ்காரமே. பற்றியே எறிபவரே, நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே, நமஸ்காரமே. பற்றியே எறிபவரே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எனக்குள் இருப்பவரே, நமஸ்காரமே. யெகோவா தெய்வமே, நமஸ்காரமே. எனக்குள் இருப்பவரே, நமஸ்காரமே. யெகோவா தெய்வமே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எலியாவை எடுத்தவரே, நமஸ்காரமே. எலிசாவை கொடுத்தவரே, நமஸ்காரமே. எலியாவை எடுத்தவரே, நமஸ்காரமே. எலிசாவை கொடுத்தவரே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் ஒருவருக்கே நாங்கள் நமஸ்கரிக்க கடவோம். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர். நீர் உன்னதமான மறைவிடத்தில் இருக்கிறவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர். நீர் ஆண்டவர் எங்களுக்கு பரம குயவரா இருக்கிறீர் ஆண்டவரை. பரம வைத்தியரா இருக்கிறீர் ஆண்டவரை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் ஆண்டவரை நல்லவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர். நல்லவர், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். எங்களுக்கு ஆண்டவரை குறைவிடாதபடி எங்களை காப்பவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திரம், மகிமைக்கு பாத்திர ஆண்டவரை. நன்றி செலுத்து. பலமில்லா பலவினையும் பலமற்றவளையும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் உம்முடைய ஆவிக்குளங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி உம்முடைய காரியங்களை நடப்பிக்கிற ஆவியானவர். நீர் விரும்புகிற காரியத்தை எங்களுக்குள்ள நடப்பிக்கிற காரியம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாட்களை தந்த கிருபைக்காக நன்றி. நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. மேக சமமா இருந்ததுக்காய் நன்றி. அக்னி சமமா இருக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூடாரங்கள் எல்லாம் பறந்து காக்கிற பட்சியாய் எங்களை எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சந்ததிகள் ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்கள் நீதிமான் பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அப்பா உம்முடைய கரத்துக்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஐயா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல இந்த நேர்களே, இந்த நேரத்திலும் நாங்கள் சங்கீதம் 15:1 5வது அதிகாரம் இருக்கு. நாங்கள் ஒரு சின்ன தியானம் ஒன்று செய்துட்டு கர்த்தருடைய கூடாரத்தில் யார் நிற்பார், யார் பரிசுத்த பர்வதத்தில் நிற்பார் என்றதை பார்த்துட்டு நாங்கள் இந்த நாட்கள்லையும் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம்.
ஹalleluya. ஆவியானவர் என்ன நீர் பேசுவீராக, என்னை மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆமென். ஹalleluya. இந்த நேரத்திலும் தாவீதின் சங்கீதம் 15வது அதிகாரம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்படி செய்கிறவன் தான் அவருடைய கூடாரத்தில் நிற்க முடியும், பரிசுத்த பர்வதத்தில் நிற்க முடியும். நாங்கள் எல்லாரும் பாவமான உலகத்தில் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை ஒரு நாளைக்கு நாங்கள் செய்துடுறோம். வாயால சரி, மனசால சரி, சிந்தியால சரி, ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் செய்துறோம். ஆனாலும் அவர்கிட்ட பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், வாழ்வடைவான் என்று அவர்கிட்ட நாங்கள் பாவத்தை மன்னிப்பு இதை செய்துட்டோம்னு ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து பேசுகிறத நாங்கள் பார்க்க முடியும். அவர் கண்டித்து உணர்த்துறதை பார்க்க முடியும். அவர் எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியா இருக்கிறார். எங்களுக்குள்ள அந்த உணர்தலின் கிரியை நிமித்தம் அப்பாங்களை மன்னிக்கன்னு மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா எல்லாரும் பாவ உலகத்துல இருக்கு, எல்லாரும் பாவம் செய்வோம். யாருமே அவரை தவிர பரிசுத்தவான் இல்லை இந்த உலகத்துல. அவரை போல பரிசுத்தம் இல்லை, அவரை போல நீதி செய்கிறவங்களும் இல்லை, அவரை போல ஒருவரும் நாங்க இல்லை. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அடுத்ததை பார்ப்போம். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நாங்க என்ன செய்யணும்? அவருடைய பாதையில எங்களால கூடிய அளவுக்கு உத்தமமாய் நடக்கணும். எங்களோட வழிகளை உத்தம பாதைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கணும். எங்களோட சிந்தைகளை, இருதயங்களை அவருடைய உத்தமத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கணும். எப்படி உத்தமத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்டா? எங்களோட வழிகளில் எந்த இடத்துலையும், வீடுகள்லையோ குடும்பத்திலையோ அவருக்கு உத்தமமாக நடக்க, அவரோட சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் வராட்டியும் அது நாங்கள் அவருக்கு உத்தமாக நடக்கல, அவருக்கு பிரியமான இல்லாத காரியத்தை தான் செய்கிறோம். நல்லா படுத்துறங்குறோம், விடிய எழும்பி நல்லா அப்படியே ஓடி போய் வேலையை போகிறோம், அப்புறம் வாரம் ஒரு வசனத்தை வாசிக்கும். அப்படி இல்லை. அவருடைய சமூகத்திலே நாங்கள் உத்தமமாக இருக்கணும். வெளி உலகத்திலேயும் குடும்பத்திலேயும் எங்களுக்குள்ள நாங்களே உத்தமமாய் இருக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையின் நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் உத்தமமாய் நடக்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் இந்த நாளையிலும். அடுத்தது, மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே. நாங்க என்ன செய்யணும்? மனதார பிற ஜாதிகள் மத்தியில, பிற ஜாதிகள் சரி, ரட்சிக்கப்பட்டு பின்னமாற்றத்தில் இருக்கிறவங்க சரி, ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள கூட என்ன செய்யணும்? நாங்க எங்களோட அவிவிசுவாசத்தை அவங்களோட சேர்ந்து நாங்க பேசாதபடி நாங்க என்ன செய்யணும்? சத்தியத்தை மனதார அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. காலையிலேயும் பின்னேரத்திலே நான் செய்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், அதாவது ஒரு திக்கற்றவர்கள், ஒரு கைவிடப்பட்டவர்கள், அப்படியாப்பட்டவங்க தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னோட சேர்ந்து அந்த வார்த்தையில கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறவங்க, அவங்களுக்கு வார்த்தையை தெரியலை, எப்படி சத்தியம் என்ற தெரியலை, எப்படி நீதி என்ற தெரியல, எப்படி இயேசுவின் அன்பண்டா தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க? நான் ஜெபிக்கிற போது சரி, வார்த்தையை சொல்ற போது சரி, அதை கேட்பாங்க. கேட்டுட்டு அதன்படி அவங்க தங்களை கொஞ்சம் நாளுக்கு நாளா ஆயத்தப்படுத்துறத அவங்க சாட்சியின் மூலமா நாங்க கேட்க முடியுறது, என்னால் கேட்க முடியுது. அப்போ என்ன செய்யணும்? அவங்களோட நாங்கள் மனதார சத்தியத்தை பேசணும். எங்களோட அன்பு, எங்களுக்குள்ள இருக்கிற தேவ அன்பு, எங்களுக்கு தேவ அன்பு இல்லாட்டி அந்த நாங்கள் சத்தியத்தை மற்றவரிடத்துல பேச முடியாது. அந்த தேவ அன்பின் நிமித்தம், அந்த நியாயப்பிரமாணம் இருந்து எங்களோட சரீரத்தை எங்களை ஆவிக்குள்ள இருந்து கிரியை செய்து அந்த கிரியை நிமித்தம் அவர்கள் மனதார அந்த சத்தியத்தை நாங்கள் இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன் என்று சொல்லி பல பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஹிந்துலேருந்து வந்திருப்பாங்க, கூட ரோமன் கத்தோலிக்கம் இப்படி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த சத்தியத்தை சொல்கிற நேரம் என்ன செய்வாங்க? அவங்க அதை கேட்குறவங்களா காது கொடுத்து கேட்டு அமைதியாக இருந்து விட்டுட்டு போகாமல், லைனை கட்டாக்காமல், அவங்க இதையும் எதிர்பார்த்து வரல. அந்த இடத்துல எதையுமே காசோ பணமோ எதையுமே எதிர்பார்த்தவில்லை. அவங்க எதிர்பார்க்குறாங்க
எங்களோட துன்பம் மாறினா சரி, எங்களோட கஷ்டம் மாறினா சரி, எங்களோட கண்ணீர் மாறினா சரி, எங்களோட புருஷன் குடிவரியிலிருந்து கள்ளத்தொடர்பிலிருந்து விடுதலை ஆகினா சரி, என் பிள்ளைகள் ஆறுதலா சமாதானம் இருந்தா சரி, நான் சமாதானமா வேலை செய்தா சரி, இந்த அரபு நாடுகள்ல என்று சொல்ற ஒரு 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 கிருபையோட ஒரு எண்ணத்தோட ஒரு சிந்தியோட தான் அந்த இடத்துல வந்து காது உள்ளவர்களாய் கேட்கிறவர்களாய் வருவார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்ப இவர்களை போல ஆக்களுக்கு நாங்க என்ன செய்யலாம்? சத்தியத்தை பேசலாம். எங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு எங்க போனாலும் நாங்க சத்தியத்தை பேசலாம். அப்படிதான் எங்களுக்கு பேச முடியலையா? ஏசப்பா அவனை நேசிக்கிறார். லவ் யூ ஜீசஸ் சொல்லி போட்டு நான் அப்படிதான் சுவிசேஷம் சொல்ல போற நேரம் அவங்களுக்கு விளங்குதோ இல்லையே, ஏன்னா அதுல நின்று சொல்லத்துக்கு அப்படியாப்பட்ட மனுஷர் சிட்டிக்குள்ள வர மாட்டாங்க. என்ன சொன்னா காரி துப்புவாங்க, பேசுவாங்க, ஊத்த பேச்சால ஜீசஸ் லவ் யூண்டு அவங்க கை நீட்டுவாங்கிற போது சிரிச்சிட்டு சந்தோஷமா என்று சொல்லி அவங்களுக்கு ஜீசஸ் லவ் யூண்டு கொடுக்கக்குள்ள அவங்களுக்குள்ளே அது ஒரு மனதார சத்தியம் அவங்களுக்கு போற மாதிரி சிரிச்சிட்டு வேண்டுவாங்க. அப்போ ஒரு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏசப்பா உண்மை அந்த இடத்துல கிரிய சேவல்லவராக இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தை 3வது வசனத்தை, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுக்கு சொல்லப்படும் நிந்தை பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அப்ப நாங்க பரிசுத்த அவருடைய கூடாரத்துல பரிசுத்த பர்வதத்தில் நிற்கிறவர்களாண்டா நாங்க இவ்வளத்தையும் உத்தமமாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசி மற்றவரை பற்றி புறம் கூறாம நடந்தது என்று சொல்லிட்டு அது அவங்க ஏற்றுக்கொள்ளாட்டு அது அவங்களோட பிரச்சனை. எங்களோட தோழன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் தீங்கு செய்யாதபடி தீங்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க. கடந்த மாதங்கள்லாம் நிறைய தீங்குகள் வந்தது. என்னட்ட இருந்து என்னோட ஜெபிச்சு எல்லாம் செய்தவங்களே தீங்கு செய்தாங்க. நான் ஆபிரகாம் லோத்துவை போல நீ லோத்துவாயிரு, நான் ஆபிரகாம் இருக்குன்னு நான் விட்டு விலகிட்டேன். தீங்கு செய்ய நீ ஊழியம் தானே செய்ய போறான், ஓகே பிரச்சனை இல்லை, நீ இந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு நீயே செய்துட்டு போன்னு சொல்லி நீ லோத்துவ போல இரு, நான் ஆபிரகாம் போல இருக்கேன்னு நான் விட்டு விலகிட்டேன். ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவங்கள தீங்கு செய்யக்கூடாது. அவங்கள விட்டு எங்களுக்கு கதைச்சி பிரயோசனம் இல்லை. அவங்கள அப்புறம் ஜெபிக்கலாம். நாங்கள் ஜெபிச்சு அவங்களுக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாம். அவங்க அப்படியா இருந்தாலும் எங்களை மன்னிப்பு கேட்டால் நாங்கள் விட்டுறணும். திருப்பி நாங்கள் போயிட்டு நின்று அந்த இடத்துல நாங்கள் அவமானப்பட்டு குத்துப்பட்டு நோவுப்பட்டு அதெல்லாம் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது சரியில்லாத ஒரு காரியம். அடுத்தது தன் தோழனுக்கு நாங்கள் தீங்கி அடுத்தது அயலானுக்கு சொல்லப்படும் நிந்தை பேச்சை எடுக்காமலும் இருக்கணும். அயலான் எங்களுக்கு பக்கத்துல ஒரு இங்கிலீஷ் மேன் தான் இருந்தவர். அவர் இப்ப இல்லை, உயிரோட இல்லை. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிஸ் மாதிரி தான் ஒரு வெள்ளக்காரனும் நாங்கள்லாம் ஏசியன். இதுக்குள்ள அவங்க நிறைய பாகிஸ்தானாக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட கோவம் என்னோட கோவம் இல்லை. ஏன்னா நான் ஸ்ரீலங்கன், என்னோட கோவம் இல்லை. என்னோட நல்ல என் வீட்டை பார்த்து கொள்வார், என்னென்றாலும் தருவேன். நானும் அப்படியே கொடுக்குறேன் எல்லாம். அந்த நல்ல சிநேகிதம் எனக்குள்ளே அவருக்கும் காரில் ஏற்றிட்டு போவேன். அப்படி ஒரு நல்ல சிநேகிதம் இருந்தது. ஆனாலும் அவருக்கு சில அந்த எங்களோட வீட்டில் தம்பியாக்களை பார்க்குற ஒரு கதை சொல்கிறேன், என் மகளை பார்க்குற நேரம் ஒரு கதை சொல்கிறேன். அப்படி ஒரு ரேசிஸ் மாதிரி அவருக்கு வயசு தான், பட் அவர் சொல்கிறேன். அப்போ இவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு எடுக்க வேண்டாம் அம்மா, நீ வீட்டுக்கு எடுக்காத வேண்டாம். எங்களோட தம்பியாக்கள் நான் சொன்னேன் இல்லை, அவங்களோட இருக்கட்டும், அவங்களோட தீங்கு அனுப்பிச்சு அவங்களோட இருக்கட்டும், நான் இல்லை. அப்படி இல்லை. அந்த மனுஷருக்கு ஒரு தரம் இல்லை. அந்த மனுஷன் அறியணும் ஆண்டவரை யாருன்றதை அறியணும். சேச்சி கூட கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அறியணும்னு சொல்லி அவர் ஒரு பேச்சை என்ன எடுக்க மாட்டேன். காதால் இந்த காதல் எடுத்து அந்த காதல் எடுத்து இவ்வளோ தூரம் அவருக்கு என்ன சொல்கிற பென்ஷன் பாடுறது காண்றல்ல. அது சில நேரம் இந்த விண்டர் டைம்ல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கேஸ் டோப் பண்ணாமல் இருப்பார். அப்போ இங்கே வர காணலை, சத்தத்தை காணலை, ஃபோன் அடித்தா கூட எடுக்காது. ஒரு காது விலங்குல எடுக்காது. அங்கே போய் பார்த்தா எலக்ட்ரிசிட்டியும் இருக்காது, கேஸும் இருக்காது, கட்டியில் போட்டு கொண்டு படுத்து கிடக்கும். வந்த நேரம் நான் பேசி போட்டு அது அந்த அப்படியான காரியங்களை செய்கிறேன் நான். ஆனால் அவர் என்ன நிறைய செய்திருக்கிறார், மன நோகிறதுக்கு செய்திருக்கிறார். ஒரு நாள் எங்களை வீட்டை வந்து எலக்ட்ரிக் அந்த ப்ளக் செய்தவங்க சுஜான் விண்டர் டைம். அப்போ நான் சொன்னேன் இப்படி விண்டர் அவருக்கு தெரியும் செய்ய போகிறாங்கண்டு. நாங்கள் வந்து இந்த வீட்டை இருக்கிறோம்னா அவரை அக்செப்ட் பண்ணலை. நாங்கள் வர வீட்டை நானும் என் தம்பியும் மகளும் அவர் அக்செப்ட் பண்ணல. அவரை வீட்டை இருக்க நாங்கள் காருக்குள்ளே ஹீட்டர் போட்டு காருக்குள்ளே இருந்தோம். நாங்கள் அப்படி கொடுத்தோன்னா இல்லை, அவர் போன வருஷம் மறிச்சவர். அந்த மறித்த நாள் மட்டும், மறிக்க போகிற நாள் மட்டும் நான் அவரோட விருப்பம். கடைசி மட்டும் நான் அவருக்கு நல்ல ஹெல்ப் செய்து உதவி செய்து அப்படி அப்படி அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க செய்கிறது அவங்களோட விட்டுருவணும் அதை. அடுத்தது ஆகாதவன் அவன் 4வது அதிகாரம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனையும் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவனாயிருக்கிறான். ஆகாதவன் எங்களுக்கு விரோதமா அவரையும் சொல்லலாம், அவரும் விரோதமா எங்களுக்கு துரோஞ்சது. ஆனாலும் நாங்க கர்த்தருக்கு பயந்தவர்,
கர்த்தருக்கு பயப்படுற போதும் இல்ல நாங்க இதை செய்யணும், இந்த ஆத்மாக்கு நாங்க திருப்பி கதைச்சிடக்கூடாது, திருப்பி செய்யக்கூடாது. தீங்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நாங்க தீமைக்கு தீங்கு சரி கட்டுற தேவன் நான் அல்ல. நிறைய பெரிய விஷயத்துல நானும் இல்ல இதை செய்வோம், இப்படி செய்துட்டாங்க செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார் எனக்கு, நீ நீ தீங்கு செய்யறது மனுஷி இல்ல, நான் செய்வேன். பழிக்கு பழி வாங்குதல் எனக்குரியது, நீ சும்மா இருன்னு சொல்லுவார். ஆவியானவர் அப்படியே பேசுவார். உடனே அந்த வார்த்தையை கொண்டு வருவார் முன்னுக்கு. பழிக்கு பழி வாங்குதல் எனக்குரியது, நீ பேசாம இருன்னு சொல்லி. அப்ப அப்படியே பேசாம இருக்கிற. அப்ப என்ன செய்யற அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை கனம் பண்ணுகிறார். சரியா? மற்றது ஆணையிடுறோம். ஒரு காரியத்துல நாங்க ஆணையிடுறோம். ஏதோ ஒரு பணக்காரியம், ஒரு நகை காரியம், ஏதோ ஒரு வீட்டை தாரம், எங்கட வாகனத்தை தாரம், இல்ல ஒரு வளவத்தாரம், ஏதோ ஒரு காரியத்துல இல்ல நான் பின்னேறம் வந்து உங்களை ஜெபிப்பேன் சிஸ்டர், இல்லை நான் வருவேன் சிஸ்டர், இந்த பைபிளை தருவேன் சிஸ்டர், ஏதோ ஒரு காரியத்துல சொல்லி போட்டு நாங்க என்ன செய்யறோம், அந்த இடத்துல போகாட்டி நிறைய தர நான் செய்திருக்கிறேன். அது எனக்கு தான் இந்த வார்த்தை. சேர்ச்சிக்கு வாரண்டு போட்டு போகாம விட்டுருக்கேன். அப்ப அப்படி காரியத்துல எங்களுக்கு என்ன வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நாங்கள் அதில் தவறாதபடி அந்த காரியத்துல நாங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு நீதியா இருக்கணும். நான் வருவேன்டா வருவேன், போவேன்டா போவேன், இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற போதும் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறார். அப்போதுதான் நாங்க அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் அவருடைய கூடாரத்தில் நிற்க முடியும். 5வது பாப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். உண்மையிலேயே சில ஊழியக்காரர் ஆண்டவர் ரசிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வட்டியை கொடுத்துருக்காங்க, வட்டியை வாங்குவாங்க, பேங்க்ல லோன் எடுப்பாங்க, கிரெடிட் கார்டு அது இதுன்னு சொல்லி எல்லாமே நகையை வைப்பாங்க, எடுப்பாங்க, பிரபு அவங்க கொண்டு கொடுப்பாங்க. அப்படியான காரியங்களும் நடக்குது, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ட்ரிக்டா சொல்றார், நீ பணத்தை வட்டிக்கு கொடுக்காத, வட்டிக்கு வாங்காத. அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் அவருடைய பரிசுத்த பருவத்துல நீதியா நிக்க முடியும். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பேசாது. எத்தனையோ பேர் குற்றமில்லாதவருக்கு நாங்க விரோதமாய் பேசியிருக்கிறோம். அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா எங்களோட மனசுக்குள்ள இவங்க தான் சொல்லிட்டாங்க, இவங்க தான் சேர்த்துட்டாங்க, இப்போ இவங்களை விடக்கூடாது என்று சொல்லி அட்லீஸ்ட் எங்களோட வாயால சரி எங்களோட மனசால சரி அவங்களுக்கு பேசி கொண்டிருப்போம். சேர்ச்சுக்குள்ள சரி எங்களோட குடும்பங்களுக்குள்ள சரி சௌரங்களுக்குள்ள சரி பேசுறவங்களா இருக்கிறோம். உலகத்துல பாவம் செய்து கொண்டு நாங்க இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம். அதான் தாவீது சொல்லி வச்சிருக்கிறோம். அப்ப பரிதானம் வாங்கக்கூடாது. என்னத்துக்கு நாங்க பரிதானம் வாங்கணும்? குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமா நாங்க பேசி அவன்ட பாவத்தை நாங்க அள்ளிக்கொள்ளாம, அவன்ட பாவத்தை நாங்க எங்களை தலைமுறை தோறும் நாங்க அதை போட்டுக்கொள்ளாதபடி இந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும்? அதெல்லாம் விட்டுறணும். இப்படி செய்கிறவன் தான் இன்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, அவருடைய பர்வதத்திலும் அவருடைய கூடாரத்திலும். இப்படி செய்யணும். அந்த பாருங்க, அந்த 15 எனக்கு ஒரு ஆராதிச்சுட்டு இருக்கக்குள்ள ஆவியானவர் அந்த 15வது சங்கீதத்தை எடுத்து தியானிக்க சொன்னார். தியானிக்கிற நேரம் எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டி தந்தார். அதான் நான் இந்த இடத்துல எனக்கு ஆவியானவர் இந்த வசனத்தை சொல்ல கிருபை செய்தார். நாங்க என்ன செய்யணும்? உலகத்தையும் தீமைகளையும் விட்டு அவருடைய பர்வதத்துல அனுதினமும் விழித்திருக்கிறவர்களாக, பரிசுத்த பர்வதத்தில் நிற்கிறவர்களாக, தேவனுடைய கூடாரத்தில் நாங்க தங்கி தரிக்கிறவர்களாக, இல்லாட்டி அவருடைய கூடாரத்தில் நிற்க முடியாது. கைகளில் அசுத்தமுள்ளவர்கள், உதடில் அசுத்தமுள்ளவர்கள், காலில் அசுத்தமுள்ளவர்கள், மன்னிப்பு கேட்காதவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்க முடியாது. அவருடைய அவருடைய இருதயம் எங்களுக்குள்ள வரணும். வந்தாத்தான் நாங்க அப்படி நிற்க முடியும். உத்தமமா நடக்கணும். அவருடைய மனதார அவருடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு பேசணும். அது எங்கட வாழ்க்கை. அது அவங்களோட போய் சண்டை பிடிக்கிறவங்களோட வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரோட பேசினாரோ, யார் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ எனக்கு தெரியல. இது இப்போ யூடியூப்புக்கு போகும், யூடியூப்ல யார் கேட்குறாங்களேன்னு தெரியல. ஆனால் அவங்களோட கேட்குறவங்கள் காதுள்ளவன் கேட்க கடவான். ஆண்டவர் கரெக்டான டைமுக்கு கரெக்டான ஆட்களோட பேசுறதுக்கு அதை கொண்டு போவார். நாங்க கொண்டு போத்தவில்லை, ஆனால் ஆண்டவர் கொண்டு போவார். எங்களுக்கும் அப்படித்தான் சில காரியங்கள், எங்களுக்கு முடியாத காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்த சில ஊழியக்காரர் மூலமா இந்த இடத்த கொண்டு போவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவரே மத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலும் உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே எனக்கும் தந்தீங்க, கேட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் தந்தீங்க. உம்முடைய பர்வதத்துல நாங்க கூடிய அளவு உம்முடைய கூடாரத்துல தங்க, உம்முடைய பரிசுத்த பர்வதத்துல நிற்கவும் ஆண்டவரை மனதார உங்களோட நீதியை செய்து சத்தியத்தை செய்து நிற்கிறவர்களாகும் இந்த நாளில் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரை உருவாக்கும்படியாக சோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை மீட்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் அந்த வண்ணமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என்னையும் தாழ்த்துகிறேன், குடும்பத்தை கூட தாழ்த்துகிறேன். ஆண்டவரை
ஆவியானவரே, இந்த வண்ணமா இந்த வார்த்தைகளின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை இன்னும் புடமிடுங்க, இன்னும் புடமிடுங்க ஆண்டவரே. எங்களை இன்னும் ஆண்டவரே, அப்பா உடைத்து உருமாற்றுங்க, உடைத்து உருமாற்றுங்க. நாங்க யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு பேசக்கூடாது. எப்போதும் உம்முடைய சமூகத்திலிருந்து என் அப்பாவை தரிசிக்கிறவர்களாய், அப்பாவை புரிந்து கொள்கிறவர்களாய், அப்பாட மன கவலையை அறிந்து கொள்கிறவர்களாய், அப்பாவை நேசித்து நடக்கிறவர்களாய் இருக்க வேணும் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய கடைசி கால ஊழியங்கள் ஆண்டவரே. ஒருவர் ஒருவர் மேல அன்பு செலுத்தி ஆண்டவரே, அப்பா திராணிக்கு மேல நீ திராணிக்கு மேல ஆண்டவரை எதுவும் செல்ல விட மாட்டீர் ஆண்டவரே. நாங்க உங்களோட சமூகத்தையே பிடித்து கொண்டு உம்முடைய வஸ்திரத்தின் கூடாரத்துக்குள்ளே மறைந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள்ளே மறைந்து கொண்டு எப்போதும் உம்மேல நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவளா இருக்கணும். நானும் என் சந்ததியுமாக ஆண்டவரை இருக்கணும். அதே போல இந்த வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சந்ததியும் அந்த வண்ணமா இருக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையும் இந்த ஜெபத்தை கேட்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்ல ஆண்டவரை, வியாதியாய் படுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கரத்துல கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியாய் படுத்திருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரே இது கடைசியா இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரே இன்னும் ஆபரேஷன் நடக்க போதோ, ஆபரேஷன் நடக்கணும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்காங்களோ, அவங்களெல்லாம் ஆண்டவரே நீதிமான் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, நீதிமான் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன். இப்போது நம்முடைய வல்லமை இறங்கி இப்படியாப்பட்ட ஊழியக்காரரை தொடும்படியாக, இப்படியாப்பட்ட ஊழியக்காரை தொட்டு சுகம் கொடுக்கும்படியாக, ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஆபரேஷனே இல்லாதபடி ஜீவ ரத்தத்தை கொண்டு சுகம் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையானவர்கள் எழுந்து மறுபடியும் ஊழியங்களை செய்ய தேவ கிருபை அவர்களை தாங்கும்படியாக, தேவ கிருபை அவர்களை தாங்கும்படியாக இப்போது ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற வசனத்தை இப்போது அவர்களுக்கு அனுப்புகிறேன். இப்போது அந்த வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்வதாக. நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னீங்க. அப்பத்தை தண்ணி ஆசீர்வதித்து உன் நோய்களை குணமாக்குவேன் சொன்னீங்க ஆண்டவரே. எகிப்தில கண்ட குரோதங்கள் உனக்கு வராதென்று சொல்லிக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. எல்லாம் ஆண்டவரே பலன் அடைவதாக. முறிந்த எலும்புகள் உயிர் அடையட்டு ஆண்டவரே, நரம்புகள் உயிர் அடையட்டு ஆண்டவரே. சிந்த மண்டலங்கள், கண்கள், காதுகள், கணுக்கள் ஆண்டவரே, இருதயம் ஆண்டவரே, ஈரல் எல்லாம் சுகம் அடையட்டு. வயிற்றில் இருக்கிற புண்கள் சுகம் அடையட்டு, டயபெட்டிகள் சுகம் அடையட்டு, கொலஸ்ட்ரால் சுகம் அடையட்டு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும் ஐயா ஆண்டவரே. அப்பா உணர்வு இல்லாத கை காலெல்லாம் உணர்வு அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. தலைவலிகள் ஆண்டவரே, காது வலிகள் எப்போது, நெஞ்சு வலிகள் ஆண்டவரே எல்லாம் எப்போதே புது ஆவியங்கள், புது காரியம், புது சுகம் உண்டாகும்படியாக அப்பா இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஊழியக்கார குடும்பங்கள் ஆண்டவரே, வாலிபர்கள், மனைவிமார் ஆண்டவரே வியாதியோட இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என் தேவனுடைய பரிபூர்ண சுகமும் சமாதானம் கூட தங்கட்டும் அப்பா. உன் அலங்கத்துக்களை சமானத்தை உன் கூடாரத்துக்களை சுகத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீங்க. உன் அலங்கத்துக்களை சமானத்தை உன் கூடாரத்துக்களை சுகத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா உண்டு பண்ணுங்க. நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல செய்திகளை கேட்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. சின்ன சின்ன ஊழியன் செய்கிறவர்கள் எல்லாம் ஊழியங்களை வர்த்திக்க செய்யுங்க. வாட்ஸ்அப்புகள் ஆண்டவரே, இந்த டிக்டாக்களில் ஊழியன் செய்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த வானொலிகள் ஆண்டவரே, அப்பா யூடியூப்ல ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தில ஊழியன் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகள் கூடி கூடி ஜபிக்கிற பிள்ளைகள வாழ்க்கையில என் தேவனுடைய கிருபை விளங்குவதாக. அந்த ஊழியங்களை எல்லாம் பழகி பெருகுவதாக ஆண்டவரை. ஊழியத்தில் வறுமை வந்துடக்கூடாது ஆண்டவரை. ஜெப வாழ்க்கையில் ஒரு வறுமை வந்துடக்கூடாது ஆண்டவரை. வியாதி வந்து அவர்களை கட்டி போடக்கூடாது ஆண்டவரை. ஜெபிக்க முடியாதபடி இந்த ஊழியங்களை செய்யாதபடி ஆண்டவரை. பிசாசானவன் தடை போடக்கூடாது. மனுஷி ஆவி அதுகளுக்குள்ள தடை போடக்கூடாது. பிசாசானோட கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேணும் ஆண்டவரை. தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்களோட கிருபை விளங்கட்டும் அப்பா. உங்களோட கிருபை விளங்கட்டும். ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை தாங்க, ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை தாங்க, சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஊழியம் செய்தாலும் ஆண்டவரை உம்முடைய எழுப்புதல் வரட்டும். அந்த இடத்துல ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க, அந்த இடத்துல ஒரு மகிமையை கட்டளையிடுங்க. நான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் அந்த ஊழியங்களுக்கு ஆண்டவரை விரோதமாக எழும்புகிற சத்ருவுட கிரியெல்லாம் அவர்களுக்கு எதிரிட்டு எழுந்திருந்தவர்களை மட்டங்கடித்து ஆத்துமாக்களை காத்து ஆண்டவரே என்னும் ஊழியத்தில் வல்லமையா நிறுத்தும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். ஐயா உங்களோட கிருபை வெளிப்படட்டும். உங்களோட
மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஊழியங்களுக்குள்ள வருகிற எரிச்சல்கள், பொறாமைகள், போட்டிகள் ஆண்டவரே அப்பா எல்லாம் மாறுவதாக, எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு ஆண்டவரே அப்பா ஊழியங்களை செய்ய ஆண்டவரே, தேவ அன்புல, தேவ கிருபையில, தேவ தயவுல, தேவ மகிமையில, தேவ வார்த்தை நியாய பிரமாணத்தின்படி ஊழியங்களை செய்து முடிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நியாய பிரமாணம் இருந்து கிரியை செய்வதாக, நியாய பிரமாணம் இருந்து கிரியை செய்வதாக ஆண்டவர். நீர் எப்படி ஊழியம் செய்தீரோ அந்த வண்ணமாய் நாங்களும் ஊழியம் செய்ய ஆண்டவரை ஊழியம் என்று சொல்லி ஆண்டவரே ஒருவர் ஒருவர் வஞ்சிக்காதபடி, ஒருவர் ஒருவர் ஆண்டவரே நீ அந்த ஊழியம் செய்யறா, நீ இந்த ஊழியம் செய்யறான்னு சொல்லி ஒருவர் ஒருவர் ஆண்டவரை விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே விட்டு கொடுத்து ஆண்டவரை அவங்களோட ஊழியத்துக்கு கொடுத்த ஆண்டவரை கிருபையின்படி நீ செய்யும்படியாக சோதரித்தை செபிக்கிறேன் ஆண்டவரை. உம்முடைய கிருபை விளங்குவதாக, உம்முடைய ஊழியக்காரர் மேல உம்முடைய கிருபை விளங்குவதாக. ஊழியங்களுக்குள்ள ஞானத்தை கொடுங்க. சாலமோனுடைய ஞானத்தை கொடுத்தீரே ஆண்டவரை ஊழியங்களுக்கு. அந்த ஊழியம் ஆண்டவரே கட்டப்பட்டதே ஆண்டவரே, தேவ சித்த நிறைவேறினது ஆண்டவரே சாலமோனுக்கு. அந்த ஊழியம் இந்த காலத்துல சபைகளுக்குள்ள சின்ன சின்ன ஊழியம் செய்யறவங்களுக்குள்ள, ஜபிக்கிறவர்களுக்குள்ள, சுவிசேஷர்களுக்குள்ள, தரிசனக்கார சொப்பனக்கார சுவிசேஷக்காரருக்குள்ள நடக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கிருபை வெளிப்படட்டும், தேவனுடைய மகிமையும் கிருபையும் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை எல்லாம் பரிசுத்தப்பட்டுங்க, திட்டமானதா இருந்து ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரே. சின்ன கோபங்கள் வந்து ஆண்டவரே, மூர்க்கங்கள் தர்க்கங்கள் வந்து அந்த இடத்தை ஊழியத்தை விட்டு பிரிந்து போகாதபடி ஆண்டவரை வருகிற ஆத்துமாக்கள் அநேக ரட்சிக்கப்படுவார்கள், அனுதினம் சபையில சேர்க்கப்படுவார்கள் என்று அநேக ஆத்துமாக்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வருகிற இடத்துல எந்த ஒரு பிசாசனும் மனுஷ கிரியையோடு நடப்பிக்காதபடி அந்த இடத்துல சத்தியத்தை மனதார பேசட்டும், சத்தியத்தை மனதார பேசட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். உம்முடைய நீதியின் வெளிச்சம் இவர்களுக்குள்ள வெளிப்படட்டும், உம்முடைய நீதியின் வெளிச்சம் இவர்களுக்குள்ள வெளிப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறேன். ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர், ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஊழியங்கள் உடைந்து போகக்கூடாது ஆண்டவரே. சத்ருவானோட திட்டம் உடைக்கிறது, ஆனாலும் இந்த ஊழியங்கள் எல்லாம் உடைந்து போகக்கூடாது. தேவ கிருபைக்குள்ள பலப்படட்டும், தேவ கிருபைக்குள்ள பலப்படுத்தும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல, உலகத்தில் அழிந்து போற வாலிபர்களுக்காக வருகிறேன், சபைகளுக்குள்ள வாலிபர்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஊழியக்காரர் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஆண்டவரே, ஜெஸ்லியாட குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. இந்த வாலிபன் இதனாலே சுத்தமாவான், உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வார்த்தையினாலே மனதார இந்த சத்தியம் அவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், அந்த வார்த்தையினாலே பரிசுத்தப்படட்டும், அந்த சிந்தை மண்டலங்கள் பரிசுத்தப்படட்டும் ஐயா. கை கால் ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவரே நியாய பிரமாணத்துக்குள்ள கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய சுவாசம் இருக்கு, அந்த சுவாசம் இவர்களை உணர்வுள்ளவர்களாய் தேவ பயமுள்ளவர்களாய் நடத்தும்படியாக ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு ஊழியம் செய்ய கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக ஒவ்வொரு வாலிபர் மேலும் ஆண்டவரை. இவர்களால தான் ஆண்டவரை தேசத்தை கலக்க முடியும், புற ஜாதியில் இருக்கிற ஆண்டவரை வாலிபர்களை கொண்டு வர முடியும் ஆண்டவரே. இவர்களால தான் ஆண்டவரை இந்த காலகட்டத்தில் ஒரு வாலிப கூட்டம் எழும்பட்டும். உலகம் முழுவதும் தேவ ஆலயத்துக்குள்ள, தேவ பரிசுத்த ஆண்டவரை குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வாலிபர்களுக்குள்ள என் தேவாவியான ஒரு எழுப்புதலை தாரும், ஒரு எழுப்புதலை போடும், அக்கினிய போடும், ரட்சிப்பின் அக்கினிய போடும், ரட்சிப்பின் எழுப்புதலை தாரும் ஆண்டவரை. எத்தனையோ பேர் பாவத்துக்கு இழுபட்டு போறாங்க, ஊழியக்காரர் நாமம் ஆண்டவரே அப்பா அவங்களோட பேர்கள் எல்லாம் ஊழியக்காரன் மகனாண்டு சொல்ற அந்த பேர் ஆண்டவர், அது உம்முடைய நாமத்தை ஆண்டவரை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த கரைப்படுத்தாதபடி இந்த வாலிபர்கள் ஆண்டவரை உம்முடைய நாமம் தூசிக்கப்பட்டு போகாதபடி இவர்களுக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கட்டளையிடும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கையை கட்டளையிடும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரை. இவர்கள் வாகனங்களை ஓடுகிற போதும், பொல்லாத துன்மார்க்க நண்பர்களோடு திரிகிற போதும் என் தேவனுடைய கரம் எப்படி நீர் ஆண்டவரை பிடித்தீரோ, அது எங்களை பிடித்தீரோ, அது மாதிரி இவர்களையும் பிடிக்கும்படியாக உம்முடைய கரத்தினாலே இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க, உம்முடைய கரத்தினாலே இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிடிப்பு அவர்களை கைவிடாதபடி ஊழியக்காரனாய் நிறுத்து மட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இவர்களுக்குள்ள வெளிப்படும் மட்டும் என் தேவனுடைய ஆண்டவரை பிடித்த கரம் ஆண்டவரே இருக்கட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே மக்கள் சோத்தரித்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களுக்கு விளங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவன் நான் யார், தேவன் நீர் ஆண்டவரே, நானே வழியின் சத்தியம் ஜீவனும் என்று சொல்ற ஒரு தேவ பயம் இந்த வாலிபர்களுக்கு உண்டாகும்படியாக ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அப்பா லிதியாட
இருதயம் எப்படி திறக்கப்பட்டதோ அந்த வார்த்தை ஆண்டவரே, அந்த மனதார சத்தியம் பேசுற அந்த வார்த்தைக்கு திறக்கப்பட்டது. அதுபோல ஆண்டவரே, இந்த வாலிபர்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும். உலகத்து வாலிபர்களுடைய இருதயம் தேவ பயத்தினாலே நிரம்பட்டும். தேவ பயத்தினாலே நடுக்கத்திலே நிரம்பட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆவியானவரே, உம்முடைய சத்தியம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை சும்மா இருக்க விடாது. உம்முடைய மகிமை ஆண்டவரே அமர்ந்திருக்க விடாது. இவர்களை ஆண்டவரே பாவத்தின் சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். பாவத்தின் சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். பாவத்தில் கட்டி வைத்திருக்கான் சிறைச்சாலையில. அந்த சிறைச்சாலை பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதிக்கிற போது அந்த சிறைச்சாலை கதவு எப்படி திறக்கப்பட்டதோ அதே போல இந்த வாலிபர்கள் பாவம் என்னும் சிறைச்சாலை கதவு திறக்கப்படுவதாக, அந்த சங்கிலி அறுக்கப்படுவதாக, பாவம் என்னும் சங்கிலி அது கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக இந்த வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவர், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தர் இரக்கமும் கிருபையுமா இருந்து உலகத்தில் உள்ள வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில எங்களோட கண்கள் காணட்டும் ஐயா. அந்த இரைச்சலின் மேகத்தை காணட்டும் அப்பா. அந்த கையளவு மேகத்தை காணட்டும் ஆண்டவரே. அப்பா அமெரிக்கா தேசத்தில் எழும்பின அந்த கையளவு மேகம் வாலிபர்களுக்கு நேராக ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் எழும்பும்படியாக வானம் திறக்கட்டும். தெய்வம் இவர்களோட பேசுங்க ஆண்டவரே. உலகம் முழுவதும் அழிந்து கொண்டு போறாங்க வாலிபர்கள் அப்பா. தற்கொலையும் ஆண்டவரே அப்பா, கொலையும் ஆண்டவரே அப்பா, ஆக்சிடென்ட்களும் விபத்துகளும் ஆண்டவரே இவர்களே தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு ஆண்டவரை உலக மாயைக்குள்ள போய் சிக்கி தவித்து கொண்டு தாங்களே அவர்கள் மரித்து போற காலத்துல என் தேவன் ஒரு எழுப்புதலை தரும்படியாக இரக்கத்தின் தேவனிடத்துல கெஞ்சி செபிக்கிறேன். இரக்கத்தின் தேவனிடத்துல கெஞ்சி செபிக்கிறேன். இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, மகிமையான காரியத்தை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று இந்த உலகத்துக்கு அவர்களை கொண்டு வந்தீர். எங்களுக்கும் பிள்ளைகளாய் தந்தீர், வாலிபர்களாய் எங்களுக்கும் வைத்திருக்கிறீர். அவர்களை ஆண்டவரே அப்பா இவர்கள் அழிந்து போகாதபடி என் தேவன் இவர்களுக்கு இரக்கம் செய்து ஊழியக்காரரை நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஊழியக்காரரை ஆண்டவரை நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பன் தாய் ஆண்டவரே பிள்ளைகளால கைவிடப்பட்ட தகப்பன் தாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே முதிர் வயதிலும் ஆண்டவரே நீ கைவிடாது இருப்பேன் என்று சொன்னீங்க. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவான்னு சொன்னீங்க. இந்த நாளையில் அந்த கனம் இல்லப்பா. ஒவ்வொரு மனுஷரிட மத்தியிலே ஊழியக்காரர் குடும்பங்களிலேயும் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இல்லப்பா ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் நீர் கனம் பண்ணி ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்து தகப்பன் தாயை வெளியில விடாதபடி ஆண்டவரை கூலி வேலைக்கு விடாதபடி வீட்டுக்குள்ள இருந்து அவர்களை பார்க்கிற ஆண்டவரை எப்படி இவங்க சின்ன பிள்ளையில இவங்களை பார்த்தாங்களோ எங்களை பார்த்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் அவர்களை ஒரு சிறு பிள்ளையாக நினைத்து பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயமும் ஆண்டவரை ஸ்திரப்படட்டும், ஸ்திரப்படட்டும் ஐயா. ஆண்டவரை ஸ்திரப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அந்தவனியா செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்வீர் விசுவாசிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீர் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல இஸ்ரவேல் எருசலேமை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பாதுகாப்புள்ள கரம், பறந்து காக்கிற பட்சியா இருக்கிற கரம், பறந்து காக்கிற பட்சியாய் அந்த தேசத்தை மூடி இம்மட்டுமாக இம்மட்டுமாக பாதுகாத்த ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே தேவ தயவு, தேவ மகிமை எவ்வளவுதான் அவர்கள் செய்தாலும் உமக்கு அநியாயம். அவர்களை மன்னித்து 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 கோழி தன் குஞ்சுகளை மூடி மறைக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை மூடி மறைத்து இம்மட்டுமாக இந்த நாளையில மனம் திருவாங்க, இந்த நாளையில மனம் திருவாங்கன்னு சொல்லி எருசலேமை கட்டி இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிற இந்த காலங்கள் 12 கோத்திரங்களும் பூத்து ஆண்டவரை காய் தந்து கனி தந்து உம்முடைய சமூகத்தை தேடுகிற காலத்துல இருக்கிற போதும் என் தேவன் அவர்களை விடுவிப்பீராக. உம்மை மறுதளித்த ஜனங்களை, உம்மை அறியாத ஜனங்களை, அந்த வணங்காக்களத்துள்ள ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவரை இஸ்ரவேலை மெருசலேமையும் கட்டுவீராக. இஸ்ரவேலுக்கு மெருசலேமையும் கட்டுவீராக ஆண்டவரே. இஸ்ரவேலை எருசலேமை பாதுகாத்துக் கொள்வீராக. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்களை முறியடித்து போடுவீராக. நீர் எழுந்து நிற்பீராக. இஸ்ரவேலுக்கு மெருசலேமுக்கு விரோதமாய் ஆண்டவரே செய்கிற கிரியைகளின் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நீர் எழுந்து நிற்பீராக. நீர்வர்கள் அந்த எதிரானவனை முறியடிப்பீராக ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னாலும் ஆண்டவரே செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த ஜனங்களுக்கெல்லாம் தயவும் கிருபையும் உண்டு பண்ணி ஆண்டவரே மகிமையால் இவர்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க. இலங்கை தேசத்தை கிருபை செய்து இலங்கை தேசத்தை ரட்சியுங்க ஆண்டவரே. லண்டன் தேசத்தை கிருபை செய்து லண்டன் தேசத்தை ரட்சியுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு பெரிய மாறுதல் ரட்சிப்பின் பரிசுத்தம் உண்டாக்கட்டும் அப்பா. நினிவேக்கு இறங்கின தேவனின் தேசத்துக்கு இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே.
அதே போல தகப்பனே ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா கனடா தேசத்தை ரட்சிங்க, ஆப்பிரிக்கா தேசத்தை ரட்சிங்க, ஆஸ்திரேலியா தேசத்தை ரட்சிங்க, அமெரிக்கா தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, கொங்கோ கொரியா ரட்சிங்கப்பா, வடகொரியா தென்கொரியா ரட்சிங்க ஆண்டவரே, சைனா தேசத்தை ரட்சிங்க, பிலிப்பைன் தேசத்தை ரட்சிங்க, இந்தோனேசியா தேசத்தை ரட்சிங்க, நியூசிலாந்து தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, அப்பா மலேசியா சிங்கப்பூரை ரட்சிங்க ஆண்டவரே, அப்பா இந்தியா தேசத்தை ரட்சிங்கப்பா, பாகிஸ்தான் தேசத்தை ரட்சிங்கப்பா, அரபு நாடுகளை ரட்சிங்க ஆண்டவரே, 5 கண்டத்தை ரட்சிங்க, உலகம் முழுவதும் நீர் உருவாக்குனவர் நீரே ஆண்டவரே, இந்த ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரேமமாக அமைத்த தேவன் இப்போது சீர்கட்டு இருக்கிறது. அந்த சீர்கட்ட வாழ்க்கையில இந்த தேசத்தில் இருந்து மாற்றி ஆண்டவரே நீர் கிரியை செய்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். கர்த்தர் இரக்கமா இருந்து ஆண்டவர் இந்த ஜனங்களை மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் இந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடி இந்த ஜனங்களை ஆண்டவரே வழி நடத்துங்க. இரக்கம் செய்யுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீர் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பங்களையும் ஒரு எழுப்புதலை தாங்க, எங்களுக்குள்ள ஒரு ஜெபத்தில் ஒரு ஊழியத்தில் எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. அப்பா எல்லா வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஊழியத்தை தந்து எங்களை பாதுகாத்து சுகபலத்தோட ஆண்டவர் ஆரோக்கியத்தோட சௌக்கியத்தோட என் குடும்பங்களில் ஒழுங்கு கிரேமுமாய் இருக்க தேவனுக்கு பிரியமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய வலது கரமங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலிலிருந்து ஆண்டவரே பார்வோனும் அவன் சேனையும் குதிரையும் குதிரை வீரரும் சேனை குதிரை வீரரிடமிருந்து உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குனது போல என் ஜனத்திலையும் ஆண்டவரே என் குடும்பத்தையும் என் சொந்தத்தையும் என் சந்ததியாரையும் ஆண்டவரே விடுதலையாக்கி உமக்கு நேராக நிமிந்து நடக்க செய்யும்படியாக உமக்கு நேராக நிமிந்து நடக்க செய்யும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் என் விண்ணப்பத்தை கெடு செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சுகபல பத்திரமாய் தேவனுடைய ஞானம் இப்போதே வரட்டும். தேவனுக்கு பயப்படுற இருதயம் வரட்டும். உருவாக்கப்படுகிற தேவன் நீர் கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறீர். அந்த கற்பத்தின் கனிகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் மாறணும். உம்மோட ஆண்டவரை இசைந்து நடக்கிறவர்களாய் வருங்கால சந்ததி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். இது என்ற விசுவாசமான ஜெபம் ஆண்டவரே. பிறக்கிற குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆணும் பெண்ணுமாக தேவனை மாத்திரம் தரிசிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் செய்வீர் ஆண்டவரே. நீர் செய்வீர் ஆண்டவரே. எங்களோட விண்ணப்பத்தை நீர் கேட்பீர் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களும் ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஆண்டவரே பிறந்த நாள் ஆண்டவர் இந்த சங்கம வாணியில ஊழியம் செய்யறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஆண்டவர் யாருக்கெல்லாம் பிறந்த நாளே ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தீரோ அவர் வருஷத்தினால் நன்மையால் முடிசூட்டி ஆண்டவரே ஆவியானவரே அவர்களை பவித்திரமாய் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சுகபலம் பத்திரமாய் பார்த்து அவர்களை தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து தேவனுக்காக ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக சோத்தரித்தை செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை நடக்குது ஆண்டவர் இருக்கிறாங்களோ திருமண வாழ்க்கை இந்த நாளில கூட்டி கொடுத்தீரோ ஒரு வருஷத்தை அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இம்மட்டுமா காத்த கிருபை இனிமேலும் காக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை மேலானதா இருந்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்த தேவன் ஐயா. நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. பரிசுத்த பாதையில் இவர்கள் எல்லாம் நடத்தும்படியாக ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவையான ஒவ்வொரு காரியம் வேலை இல்லாத வேலையை கொடுத்து கற்பனையை கொடுத்து ஆண்டவரே அப்பா வீடு இல்லாத வீடு வாசலை கொடுத்து வாகனம் இல்லாத வாகனத்தை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து கொடுத்து புதிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாக தேவ சித்தத்துக்கு தேவ திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகேந்திரனையாவை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ரீட்டாமா ஒப்பு கொடுத்து குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெனட் மகளை கணவரை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுமாரி என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதுல வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேராக என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இதுல வந்து பணத்துக்காக வராதபடி தேவைக்காக வராதபடி தேவனை தரிசிக்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிற ஒரு சிந்தையில வந்து ஆண்டவரை ஊழியம் செய்து ராஜ்யத்தை கட்ட கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். கர்த்தர் மேலானவராயிருந்து எங்களை மேலான காரியங்களை செய்து வைத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரை இனி வர்றப்போற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களும் வல்லமையாய் ஊழியம் செய்ய ஆண்டவரை பாதுகாப்போடு ஊழியம் செய்ய ஆண்டவர் அவர்களும் ஒரு தடையின்றி ஊழியங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்துல எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபங்கேட்டு நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெஸ்லியா. பிரைஸ் தி லார்ட் ஜெஸ்லியா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பவுமாக
காலை நேர இலங்கை ஜெபத்தோடு இணைவோம். அதே வேளையிலே உங்களுக்கு இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. உங்களுடைய நேரம் 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். ஓகே. கத்தர் 2 ஜெபங்களை ஒப்புவித்து அவற்றை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் ஆமென். 12 மணிக்கு இன்னும் அரை மணித்தியால் நேரத்திலே பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் சகோதரி சுவிசதகை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைவார்கள். திரும்பமாக இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தர் உங்களுடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென். காட் பிளஸ் ஐயா. உங்களை ஆசீர்வதிப்பார்.